குலதெய்வ கோயிலில் சர்க்கரை பொங்கல் படைப்பது ஏன், அதை பற்றி பார்க்கலாம். குலதெய்வ கோயிலில் வருடா வருடம் பொங்கல் வைத்து விசேஷமாக வழிபாடு செய்து கொண்டாடி வருவதால் குடும்பம் செழிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலம் தழைக்க குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். குலதெய்வத்துக்கு நாம் ஏன் சக்கரை பொங்கலை படைக்கிறோம்? வேறு ஏதாவது கூட நைவேத்தியம் செய்யலாமே, குறிப்பாக சக்கரை பொங்கலை குலதெய்வத்திற்கு படைப்பது ஏன்? இது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். நம் ஒவ்வொருவரின் ஜனன ஜாதகத்தின்படி 12 ராசிகள் அமைய பெற்றுள்ளன. ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடியது. 12 கட்டங்களில் 5வது இடத்தில் இருக்கக்கூடியது பூர்வ புண்ணிய கர்ம பலன்கள். இது 5ஆம் இடத்தில் இருப்பதால் இது ரொம்ப முக்கியமானது. புத்திர பாக்கியம், அறிவுத்திறன், கல்வித்திறன் என நம் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை தீர்மானிப்பது இந்த 5ஆம் இடம்தான். இந்த 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பவர்தான் சனி பகவான். அதே இடத்தில்தான் குலதெய்வம் இருக்கிறது. 5ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர். இந்த உலகில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஏமாற்றிவிடலாம். ஆனால் சனி பகவானை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. செய்த பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் உண்டான பலனை அவர் சரியாக கணக்கு போட்டு கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட சனி பகவானுக்குரிய 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய பலன்கள் அமைய பெற்றுள்ளதால் நம் கர்ம பலன்களால் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க குலதெய்வ அருள் தேவை. குலதெய்வ அருள் இல்லை என்றால் பல துன்பங்கள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். எந்த தெய்வத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. நம் நலன் மீது முழு அக்கறையும் பாதுகாப்பும் கொண்டுள்ள குலதெய்வத்தை வழிபட மறக்கக்கூடாது. அறுசுவைகளில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சுவை ஒன்று உண்டு. அந்த வகையில் சனி பகவானுக்கு உரிய சுவை கசப்பு. கசப்பு என்னும் இந்த சுவையை அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இனிப்பு என்னும் சுவையை கொண்டுதான் கையாள வேண்டும். அதனால்தான் குலதெய்வத்திற்கு இனிப்பான சக்கரை பொங்கலை தயார் செய்து படைத்து வருடா வருடம் கர்ம பலன்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்த பாவம் நமது பிள்ளைகளை பாதிக்கும். இப்படி பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது என்பதால் தான் குலதெய்வத்தின் அருளை பெற சக்கரை பொங்கலை படைத்து வழிபட்டு அவரின் அருளை பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.